அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நாளிலேயும் இந்த 14ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை, நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படியாக நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால விசுவாசத்தில் இன்னைக்கு யாராவது குறைவாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே விசுவாசத்தோடு இருங்க. இன்னைக்கு காரியம் நிச்சயமாகவே நடக்கும். அல்லேலூயா. உலக பார்வைக்கு இந்த காரியம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த வசனத்தின்படி நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதின இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, இதை இதன்படி விசுவாசிக்கும் பொழுது இன்னைக்கு உங்கள் காரியம் வாய்க்கும். இந்த வசனத்தை சொல்லி நம்ம இப்போ செபிக்க போகிறோம். தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு நம்ம செபிக்கலாம். பிதாவாகிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய மக்கள், உம்முடைய ஜனத்தை, ஆதியப்போஸ்தல திருச்சபையின் பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக, கனம் பண்ணுவீராக. எந்த காரியத்தை ஜெபத்தோடு விசுவாசித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த விசுவாசித்த காரியத்தில் இன்னைக்கு ஜெயம் உண்டாகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த நேரத்தில் ஒரு மனதோடு மனத்தாழ்மையோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஜெயத்தை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.